ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அதுவுமே நல்லதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட் சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வரைக்கும் எண்டு வரைக்கும் கொண்டு போவாங்க, ட்ராக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி எபிசோடே வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுமோ நோட் பண்ணக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் நோட் பண்ண விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணும், எனக்கு தோணுற விஷயத்தை நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் வந்து மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரல, ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, தாத்தா கிட்ட சொல்லாமல் மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுருக்கேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. எந்த ஹோட்டல் அதில் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ராகினி காலை வாங்கினது மேபி காலை வாங்கியிருந்தாங்கன்னா ஹோட்டல் தங்க வச்சுருக்காங்கிறது மட்டும் தான் காலை வாங்கியிருப்பாங்க. அடுத்த சீனே எப்படி மாமா வந்து பார்த்திங்கன்னா பசுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சென்னையில் எவ்வளவோ ஹோட்டல்ஸ் இருக்குது, அதில் விஜய் அதாவது வெண்ணிலா மாமா யாருன்னு கூட தெரியாது, ஃபோட்டோவில் கூட பார்த்ததே கிடையாது. நம்ம விஜய் அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மாமாவை கூப்பிட்டுறாங்க. ஸோ இங்கே யாருக்குமே வந்து அங்கே மாமா யாருன்னு தெரியவே தெரியாது. அப்படிங்கிறப்போ எப்படி வந்து அடுத்த சீன்லேயே எப்படி மாமாவும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் கொண்டு வருவாங்களா, இல்லை இதை நம்ம சீரியலாக அப்படி பார்க்கணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஃப்ளோவில் விட்டுட்டு போகணுமா நமக்கு தெரியல. இன்கேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் கொண்டு வராங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத. அப்படி இல்லைனா அதை நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். இது எனக்கு தோணுச்சு ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து எங்கேயுமே என்ன ஹோட்டல் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, ஹோட்டல் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க நம்ம விஜய். பட் எப்படி இது வரைக்கும் முன்ன போய் மீட் பண்ணாத ஒரு பர்சனை கரெக்டாக போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த லாஜிக்கில் நம்ம வந்து சீரியலில் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஓகே லீவ் இட். இல்லை இதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சீன் கொண்டு வராங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இது தோணுதோ தோணலை ரெண்டாவது பட்சம். பட் ஆனால் எபிசோட் ரொம்ப ட்ராக் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நாளையோட ப்ரெஸ் மீட்டை முடிக்கிறீங்களா, இல்லை ஏதோ சின்ன ட்ராக் பண்ண போகிறீங்களா இந்த வீக்கெண்ட் வரைக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும். மேபி நாளைக்கு ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகுது, நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நாளைக்கு எபிசோடில் ப்ரொமோ சீன்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் இதை நினச்சிங்க, இல்லை ஒரு ஃப்ளோவில் விட்டுட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.